இஸ்ரேலின் பீர்ஷெவாவில் உள்ள மைக்ரோசாஃப்ட் அலுவலகம் அருகே ஈரான் தாக்குதல் நடத்தியிருக்கிறது. பீர்ஷெவாவில் உள்ள தொழில்நுட்ப பூங்காவை குறிவைத்து ஈரான் ஏவுகணை தாக்குதல் நடத்தியிருக்கிறது. பீர்ஷெவாவில் உள்ள தொழில்நுட்ப பூங்காவை குறிவைத்து ஈரான் ஏவுகணை தாக்குதல் நடத்தியிருக்கிறது. தொடர்பான காட்சிகளை தற்போது நாம் பார்த்து வருகிறோம். இஸ்ரேலின் பல்வேறு பகுதிகளை குறிவைத்து அடுத்தடுத்து ஏவுகணைகளை வீசி ஈரான் தாக்குதல் நடத்தி வருகிறது. ஈரான் ஏவிய 3 பாலிஸ்டிக் ஏவுகணைகளை தாக்கி அழித்ததாக இஸ்ரேல் ராணுவம் தகவல் தெரிவித்திருக்கிறது. மேலும் தொடர்பான விவரங்களை எமது சிறப்பு செய்தியாளர் கவியரசன் வழங்க கேட்கலாம். கவியரசன், இஸ்ரேல் ஈரான் போரானது தொடர்ந்து 8வது நாளாக நடைபெற்று வருகிறது. தற்போது இந்த போர் குறித்தான விவரங்கள். வணக்கம் பிரகாஷ். இஸ்ரேல்ல இருக்கக்கூடிய நகரங்கள்ல பீர்ஷெவாவும் முக்கியமான ஒன்று. ஏன்னா அங்கதான் தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்கள் நிறைய இயங்கிக்கிட்டு வருது. அந்த தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்களை குறிவைத்து இஸ்ரேல் ஏவுகணை தாக்குதல் நடத்தி இருக்கிறாங்க. இதை இஸ்ரேல் ராணுவம் உறுதிப்படுத்தியிருக்கிறாங்க. தாக்குதல் நடந்தது உண்மைதான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த தாக்குதல்ல மைக்ரோசாஃப்ட் அலுவலகம் அந்த பீர்ஷெவாவில் இயங்கி வந்திருக்கு. அதுக்கு பக்கத்துல இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இதுல மைக்ரோசாஃப்ட் அலுவலகமும் சேதமடைந்திருப்பதாக தெரிகிறது. ஆனால் இதுல கேஷுவாலிட்டிஸ், அதாவது உயிரிழப்பெல்லாம் எதுவும் இல்லை அப்படின்னு இஸ்ரேல் தரப்புல சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, நேற்றைக்கு இதே போல ஒரு பெரிய மருத்துவமனை மேல ஈரான் தாக்குதல் நடத்தியிருந்தாங்க. சொரேகா ஹாஸ்பிட்டல் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மருத்துவமனை மேல நேற்று ஈரான் தாக்குதல் நடத்தி இருந்தாங்க. அந்த மருத்துவமனையை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 10 லட்சம் பேர் பயன்படுத்தக்கூடிய மருத்துவமனையாக அது இருந்தது. அந்த மருத்துவமனை மேல ஒரு தாக்குதல் நடத்தியிருந்தாங்க. அதைத் தொடர்ந்து தற்போது இன்றைக்கு தகவல் தொழில்நுட்ப பூங்கா மேல தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. இதையெல்லாம் வைத்து பார்க்கும்போது இஸ்ரேலை உள்கட்டமைப்பு ரீதியாக பலவீனப்படுத்த வேண்டும் என ஈரான் எண்ணுகிறதோ என்கிற கேள்வி எழுகிறது. ஏன்னா இஸ்ரேலுமே ஈரானுடைய முக்கியமான இடங்கள், குறிப்பாக அணுசக்தி நிலையங்கள் செயல்படக்கூடிய இடங்கள், அப்புறம் ஆயுத தளவாடங்கள் வைத்திருக்கக்கூடிய இடங்கள், இங்கெல்லாம் அட்டாக் பண்றாங்க. ஸோ அதே ஃபார்முலாவை இவங்களும் கையில் எடுத்திருக்கிறதா தெரியுது. ஆனா என்ன பிரச்சனை அப்படின்னா, இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல்லையோ அல்லது டெக் பார்க்லயோ அட்டாக் நடக்கும் போது அதுல அப்பாவி பொதுமக்களும் உயிரிழப்பதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கின்றன. நிச்சயமாக இதற்கு இஸ்ரேலும் ஒரு பதிலடிக்கு தயாராவாங்க, பதிலடி கொடுப்பாங்க. அது மட்டும் இல்ல, அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஈரான் எங்க மேல பேலிஸ்டிக் ஏவுகணைகளை வீசினாங்க, இந்த ஏவுகணைகளை நாங்க இன்டர்செப்ட் பண்ணி அழிச்சிருக்கிறோம் அப்படிங்கிற தகவலையும் சொல்லியிருக்கிறாங்க. அது தொடர்பான விவரங்களை எல்லாம் வெளியிட்டிருக்கிறாங்க. நீங்களே குறிப்பிட்டபடி 8 நாட்கள் ஆயிடுச்சு இந்த மோதல் தொடங்கி. இது மேலும் இன்னும் தீவிரமடையும் அதை நோக்கிதான் போற மாதிரி தான் இருக்கு பிரகாஷ். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கவியரசன்.